என்னமா வீட்டு படியாரி வந்து பேசுற அளவுக்கு சும்மா விட்டீங்களா? விடு மாப்பிள, எங்க போயிட போறானுங்க, பாத்துக்கலாம். ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம், ஜாதகம் பார்க்கலையோ ஜாதகம், நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சும்மா புட்டு புட்டு வைக்க போறேன். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு கஞ்சபசாரி போல் இருக்கு, ஒரு நாயை கூட வெளியில காணோம். ஏதோ ஏதோ இந்த வீட்டில் சத்தம் கேட்குது. யார் தாயே அது வீட்டில்? கொஞ்சம் வெளியில் வா தாயே. யார்யா நீயா என்ன கூப்பிட்ட? ஆமா, என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஜாதகமாக பார்க்குறவா நான். நீ ஏதாவது காட்டினா அப்படியே பார்த்துட்டு போவேன். நீ ஜாதகம் பார்க்குறோனா? பார்த்தா நம்ப முடியல. உன் மண்டைக்கும் உன்னோட ஒத்தே வரல தானங்க. ஏம்மா, வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான். நீ என்னவா இப்படி சொல்லிவிட்ட? யோ, இந்த ஜாதகத்துலலாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையா. ஜோசியம் பார்க்குற மாதிரி பாரு. இந்த பாருமா, வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான். இந்த ஜோசியம் பார்த்தினா வாழ்க்கையே மாறப்போகுது. சரி, நீ இவ்வளோ தூரம் மெனக்கட்டு சொல்கிற, எனக்கு பார்க்காம போக மாட்டேன், என்னதை பார்க்காமையும் போக மாட்டியாட்டுக்குது. அப்படிதானே? அப்படிதான் அப்படிதான். கொஞ்சம் ஜாதகத்தோட எப்படி நேரம் இருக்குன்னு பார்த்து சொல்லிடுறேன். யோ, எனக்கு ஜாதகமே இல்லையா. ஓ, அப்ப நீ டம்மி பீஸா? அப்ப உனக்கு ஜாதகம் இல்ல? ஆமையா. அப்ப வயசுக்கு வந்துட்டியா? உடம்பு எப்படி இருக்குது? சுண்டைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கிற என்ன நீ வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்டா விட்டனே வச்சுக்கோ, நீ இங்கே வந்துடுவ. அட ஏமா கோச்சிக்கிற? யோ, மூடிட்டு கையை எடுத்துட்டு பேசியா. அதுக்கு ஒன்றும் சொல்லல, நீ வயசுக்கு வந்த நேரத்தை வச்சு நல்ல நேரத்தை சொல்லிவிடுவேன். அதுக்காண்டி தான் சும்மா கோச்சிக்கிற. ஓ அப்படியா? இங்க வா, போன தை மாதம் 14ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 8:15 இங்கே பாருன்னா அங்கே பார்க்கலாம் பாரு. எதையுமே நாங்கள் பஞ்சாங்கத்தை பார்த்தாங்க சொல்கிறது, பார்க்காம சொல்கிறது இல்லை, பார்த்து சொல்கிறது. உங்ககிட்ட கொஞ்சம் மூடி தான் வைக்கணும் மாட்டேங்குது. அப்போ தை 14, அஷ்டமி, நவமி, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ரைட்டு. இப்போ நீ மாசமா இருக்கணுமே. என்னையா இப்படி குண்டை தூக்கி போடுற? ஏமா நானா குண்டை தூக்கி போடுறேன்? நீ ஏற்கனவே போட்டது தான் இப்போ வெளியில் தெரியுது. ஐயோ, என்னையா குழப்புற? எனக்கு ஒன்றுமே புரியல. போட்டுட்டாங்கிற குண்டுங்கிற. ஐயோ, நீ ஒன்றும் புரியல. உனக்கு புரியாத இருக்க வரைக்கும் நல்லது. உனக்கு டைம் ஜாதகப்படி உனக்கு டைம் சரியில்லை. நான் ஒரு தாயத்தை மந்திரிச்சு தரேன், அதை என்ன மனசில் நினச்சிக்கிட்டு கட்டு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, அது கட்டினா எல்லாம் சரியா போயிடுமா? எல்லாம் சரியா போயிடும். ஆமா ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு சிவகாமி. அப்பப்பா சரி, இந்த தாயத்து கட்டுறதுக்கு இன்னைக்கு நல்ல நாள். நான் சுடுகாட்டில் வச்சு மந்திரிச்செல்லாம் எடுத்து வரணும். படாப்பட்டு ஒரு 500 எடுத்து பார்ப்போம். யோ, இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா. நீ வேணா போயிட்டு நாளைக்கு வா, தரேன். இன்னைக்கு தான் நல்ல நாள், நல்ல டைம் வேற இருக்குது. இன்னைக்கு கட்டினாதான். நீ என்ன இப்படி சொல்ற? அப்போ உங்கள்கிட்ட பணம் இல்லையா? இல்லையா? வேணா நான் போயிட்டு சாயந்தரமா அப்படியே வரட்டுமா? சரியா, நான் வரேன்.
கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. தெரியாம தான் அடிச்சிட்டேன், அதுக்கு ஏன் திட்டுற? தெரியாம அடிச்சியா? அத போய் வேற எவகிட்டயாவது சொல்லு. எப்படா ரோட்ல ஒரு பொண்ணு வருவா அப்படின்னு அலையிற இடிக்கிறதுக்கு. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. இடிச்சிட்டு எதுக்கு வேற பேசுறியா? ஆமாண்டி, வேணும்னு தான் அடிச்சேன். இப்போ என்னங்கிற? ஒரு சான்ஸ் கிடைச்சான்னு போவியா? சும்மா பேச வந்துட்டா. ஒண்ணு எங்க அப்பாட்ட சொல்லி என்ன பண்றேன் பாரு. ஆமா, உங்க அப்பா புத்தி தெரியாது, ஊரை கெடுக்கிற புத்தி. உன் புத்தி அப்படிதான் இருக்கும். போங்கடி. உங்க குடும்பம் மட்டும் யோக்கியமா? இன்னைக்கு காலையில உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவோட சண்டை போட்டிருக்காங்க. நான் மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நாயத்தை நாங்க எங்க வேணாலும் வந்து தட்டி கேட்போம். கோப்பா பண்ணது தப்பு தான். பெருசா பேச வந்துட்டா. எப்படிதான் உங்க அண்ணன் கல்யாணம் நடக்குதுன்னு பாக்குறேன். நடக்க தாண்டி போகுது. ஏய் லதா, அங்க பாரு. என்ன ராஸ்கல் ஒண்ணே? ஏய் வேணாம், நமக்குள்ள சண்டை வேணாம். விஷயத்துக்கு வருவோம். நம்ம 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆனா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் பகை வேற. இதுக்கு நடுவுல நம்ம காதல் ஜெயிக்குமா? அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். லதா, உன்னை மறந்து என்னால வாழ முடியாது. நம்ம குடும்ப பிரச்சனையில நம்ம காதல் மட்டும் தோத்து போச்சுன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. என்னாலையும் தான் ஆனந்த். 1000 எதிர்ப்பு வந்தாலும் நாம 2 பேர் சேர்ந்து போராடலாம். நிச்சயம் ஜெயிப்போம். சரி, இந்த சாக்குல என்ன கண்டபடி திட்டிட்ட. சாரிப்பா. நான் விளையாடிட்டு தானே பண்ணேன். ஏன்டி கோச்சிக்கிற? ஏண்டியா? இதுக்கு வாடா போடானே நீ கூப்பிட்டுருக்கலாம். சேச்சே, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறமா? நீ கூப்பிட்டாலும் கூப்பிடுவ ராட்சசி. இந்த
வைதாகி கல்யாண பொண்ணுங்க தனியாக நின்றுட்டா ம் கட்டிக்க போறனோட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட. பாத்தியா கோச்சிக்கிற கோபத்தில் கூட உன் கண்ணா எப்படி சிவந்து போச்சுன்னு பாரு. எனக்கு அழகான பெண்கள் கோவப்பட்டா பிடிக்காது. அப்ப என் அழகு மேல உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு. புரிஞ்சிட்டா சரி. எனக்கு கை கட்டுற தூரத்துல தான் நான் கை வைக்காத முதல் பெண்ணே நீதான். திவாகர், நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் என்ன தொந்தரவு பண்ணாதேன்னு. ஏன் ஒரு தடவை கன்னத்துல கூட அரைஞ்சிருக்க, அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா? ஞாபகம் இருக்க. இப்ப நினைச்சு பார்த்தா கூட நீ அடிச்சது எனக்கு வலிக்கு தான் செய்யுது. நீ அந்த வலிக்கு ஒரு வழி சொல்லத்தான் இப்ப உன்னை தேடி வந்திருக்கிறேன். புரியல? இந்த திவாகர் காயப்பட்ட நேரத்தோட மறந்தலாம், காயத்தை என்னைக்கவே மறக்க மாட்டான். என்ன மிரட்டி பாக்குறியா? சே சே சே, எட்டாவது நினைச்சு ஏங்குறவன் நான் இல்லை. என்ன முட்டாளை கிட்டதா நீ நினைச்சான்னு சொல்றேன். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறியே. என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய. ஆனா என்னோட கேரக்டர் என்ன தெரியுமா? நீ போடுற தூண்டில சிக்க நான் ஒண்ணு குளத்து மீன் இல்ல, ஆகாய விண்மீன். உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. உன் தைரியத்தை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஆனா சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எனக்கு சாதகமா இருக்கிற மட்டும். ஓ, ரெண்டு பேர் தனியா இருக்கமே, அத பத்தி சொல்றியா? எனக்கு எந்த பயமும் இல்ல. அதையும் தான் பாக்குறேனே. திவாகர், மரியாதையா கையெடு. எடுக்கலனா வந்துட்டாயா கதாநாயக? எங்கடா காணாம நினைச்சேன். வணக்கம் பங்காளி. பங்காளியா? யாருக்கு யாரா பங்காளி? பாத்தியா, நீ என்ன வில்லனாவே பாக்குற? சுந்தர், வைதகம்ல நீ ஆசைப்பட்ட, நானும் ஆசைப்பட்டேன். இப்ப சொல்லு, நீ நானும் பங்காளி தானே? அது என்னவா தெரியல, அம்மனுக்கு உம்மாலதான் ஒரு இது. நல்லா இருங்க நல்லா இருங்க. டேய், நீ வாழ்த்து நாங்க நல்லா இருக்கணும் அவசியமே கிடையாதுடா. எங்க வாழ்க்கைய எப்படி அமைச்சுக்கணும் எங்களுக்கு தெரியும். இந்த எங்க வாழ்க்கையில குறிக்கிறது கடைசி தெரியாதுட்டோம், ஜாக்கிரதா. இந்த பாதுகாப்பு எத்தனை நாளைக்கு தான் நானும் தான் பாக்குறேனே. டேய், உன்ன மாதிரி ஊரை கிடக்குற 1000 பேர்த்த பார்த்துருக்கேன். மரியாதை வெளியே போயிரு. இல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு பழைய பஞ்சன்னு சொல்லிட்டு போறேன். இந்த திவாகர்ட்ட சவலை போட்ட எவனுமே சால்சா சரித்திரமே கிடையாது. மைண்ட்ல வச்சுக்க. வரட்டா? போடா போடா டேய் போடா போ. வாங்க சார் வாங்க. நான் வைரமணி வைத்தியசாலையிலிருந்து நேரடியாக விற்பனை பண்ணுறேன் நாட்டு மருந்துங்க. இந்த மருந்து சாப்பிட்டா எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. அதாவது இந்த மருந்து சாப்பிட்டா அவங்கவுங்க ஜோடியை தேடி ஓடி போயிட்டு இருப்பீங்க. இது எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த நாட்டு மருந்து எங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அவங்கவுங்க ஜோடியை தேடியே ஓடிக்கிட்டே இருப்பீங்க. வாங்க சார் வாங்க, வந்து வாங்கிக்கிங்க இந்த நாட்டு மருந்தை. வைத்தியரே, இந்த வவுத்தால போறதுக்கு ஏதோ மருந்து இருக்கா? என்னம்மா நல்லா கேளுமா, வயிற்றால போறதுக்கா இல்ல நிக்கிறதுக்கான விவரமா சொன்னாதான் நான் விவரமா மருந்து தர முடியும். யோ, வவுத்தால நிக்கிறதுக்கு தாயா? யாருக்கு, பெரியவங்களுக்கா இல்ல குழந்தைங்களுக்கா? யோ, என்னையா கேக்குற, ஒரு இலவும் புரியல. ஆனா அது ஒண்ணும் இல்லம்மா, மருந்து சமாசாரம் பெரியவங்களுக்கா இல்ல குழந்தைங்களுக்கான விவரமா சொன்னாதான் நான் விவரமா தர முடியும். அப்புறம் மருந்து கொடுத்துட்டு ஏதோ ஏடா கூடமாயி போச்சுன்னா இந்த வைத்தியர் இப்படி மருந்து கொடுத்துறான்னு சொல்லிடுவீங்க. யோ,
பெரியவங்களுக்கு தான் புடுங்கி தள்ளுது, கூடவே முழங்கால் வலியும் இருக்குது. யாருக்கு? உன் புருஷனுக்கா? இந்த பல்ல வச்சுக்கிட்டு நீ இங்க வந்து பேசுறதே தப்பு. இல்ல வேற உன் புருஷனுக்கான்னு வேற கேக்குறியா? ஏமா நீ இந்த உடம்ப வச்சுட்டு வந்து பேசுற போது இந்த பல்ல வச்சு நான் பேசக்கூடாதா? இவன் ரொம்ப பேசுறான். நான் பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன், முடிஞ்சா நீ பேசிப்பாரு. யோ, இவன் என்ன வவுத்தாலைக்கு மருந்து சொல்லியா பைத்தியக்காரன? சரி, மருந்து கேட்டில்ல, நான் தரேன். அதாவது ஒரு மருந்து தரேன், 2 நாளைக்கு 3 வேளையும் சாப்பிடு. வயிற்றால கொஞ்சம் கொஞ்சமா நின்றுரும். யோ, பார்த்தா 5-6 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்கிற. யோ, அந்த ஜோசிக்காரன் என்னடானா நீ மாசமா இருக்கிற மாதிரி ஜாதகத்துல காட்டுதுன்றான். நீ என்னடானா புள்ள பெத்தவமா இருக்குதுன்ற. அது ஏமா கோச்சுக்கிற? மூடிட்டு கையடியா பேசிட்டு இருக்கிறேன், கை வைக்கிறான் இப்ப. என்னதான் இதெல்லாம்? நீங்கெல்லாம் ஒரு டுபாக்கூரு. ஏமா இன்னும் உனக்கு என்ன கல்யாணமே ஆகலையா? சரி, இதுக்கு போய் ஏன் மேல சலிச்சுக்கிற? நான் ஒரு மருந்து தரேன், அதை சாப்பிடு. நான் ஒரு மருந்து தரேன், அதை சாப்பிடு. மறு மாசமே நீ மாசமாயிருவ. லோடு கன்ஃபார்ம். அப்படியா? ஒன்றும் புரியல. இல்லம்மா, மருந்தோட பவர் அப்படி. சீக்கிரமே கல்யாணம் ஆயிரும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. யோ, எனக்கு வவுத்தால புடுங்குற கோவத்துக்கு ஒன்ன நாங்க எல்லாத்தையும் கொத்தோட புடுங்கி போடுவேன். ஒழுங்கா வவுத்தால நிக்கிறதுக்கு மருந்து சொல்லனா புள்ள பேக்கிறதுக்கு மருந்து சொல்றான். இவனெல்லாம் வச்சு எதுல அடிக்கிறது இவனெல்லாம்? ஏமா நீ வந்து வவுத்தால நிக்கிறதுக்கு மருந்து கேட்டா பரவாயில்ல, நீ என்னவோ புள்ள கொடுக்கறதுக்கே மருந்து கேட்கற மாதிரி கேட்கற. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மருந்து கொடுக்கணும்ல. இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்றுட்டு இருந்தேன்னா நீ எனக்கே புள்ள கொடுக்குற ஐடியால தான் இருக்கிற. ஆமாம்மா, கன்ஃபார்மா நான் புள்ள கொடுக்குற ஐடியால தான் இருக்கிறேன். இவனை நம்பி ஒரு பிள்ளைய கூட அமுச்சு விட்டீங்க, இப்படிதான் வரும். அதை பத்தி நீ கவலைப்படாதம்மா, கூட வர பொண்ணு தான் கவலைப்படணும். அதை நானே பேசி கரெக்ட் பண்ணிக்கிறேன். யோ, நீ உன் மருந்து வேணாம், அப்படியே அங்கேயே உழைச்சிப்பிடும். ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், மூடிட்டு போயிரு. நீ இதுக்கு தகுந்த மாதிரி நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேமா. நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். யோ, நான் சரிப்பட்டு வருவேன், நீ சரிப்பட்டு வருவியா? நான்லாம் சரிப்பட்டு தயாரா தான் இருக்கிறேன். நீ தான் ஆகும்னா சரிப்பட்டு வர மாட்டேன்ற. அப்படின்னா வாயா, அந்த தோப்புக்குள்ள போலாம் வாயா. 2 பேரும் போலாமே. வாமா வைதேகி, வலது அடிச்சு உள்ள வாமா. வாமா வைதேகி, வலது கால் எடுத்து உள்ள வாமா. ஆனந்த ஆவத்தை எடுத்து வா. அண்ணே, முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. எங்கள் அம்மா இருந்திருந்தா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாங்க. அதுதான் முடியாமல் போச்சு. என்னடா ஒரு ஆம்பளை ஆழத்தி எடுக்கலான்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏதோ இந்த குழந்தை முடிஞ்சது, சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஆமா வைதேகி, இந்த வீட்டோட கஷ்டத்துல புரிஞ்சுக்கிட்டு நீமே இந்த குடும்பத்தை பொறுப்பை நீதாம பொறுப்பாக கவனிச்சுக்கணும். ஆனந்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவான். தாய் இல்லாத வளர்ந்த அவனை நீதாம அனுசரித்து கொஞ்சம் போகணும். ஆனந்த ஆரத்தி எடுத்துட்டு உள்ள கூட்டி போப்பா. ஆமாண்ணே, நான் சின்ன பையன். அண்ணனுக்கு மட்டும் நீங்கள் பொண்டாட்டியே இல்லாமல் எனக்கும் அம்மாவாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா நில்லுங்க. சரிண்ணா, 2 பேரும் சேர்ந்து ஒரு 1000 ரூபா நன்கொடை போடுங்க. அப்பா ஒரு நிமிஷம் வெளியே வாங்கப்பா சொல்கிறேன். வாங்கப்பா சொல்கிறேன்.
ஆனந்த் எதுக்குங்க மாமா வெளியே கூட்டு போகிறான்? இது கூட தெரியல உனக்கு. நாம் 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கோம். சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆனந்த அப்பா தள்ளிட்டு போகிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் அதை அப்படி சொல்கிறீங்க. அடா நிஜமேல் தான். நீங்கள் வாவே, உனக்கு ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்கிறேன். இனிமேல் உன்னை செல்ல பேர் வச்சு தான் கூப்பிட போகிறேன். செல்ல பேரா? வைதேகிங்கிற பேரு நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஏன் செல்ல முன்னாடியா செல்லமா கூடணும்ல, அதுக்குதான். சரி, அப்படி என்ன பேர் சொல்லி கூப்பிட போறீங்க சொல்லுங்க. லிங்கம்மா நல்லா இருக்கா? லிங்கம்மாவா? ஐய, எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இனிமேல் உன்னை அப்பா செல்லம்மா லிங்கம்மானு தான் கூப்பிடுவேன். ஐயோ, வயசான பாட்டிங்க பேர் மாதிரி இருக்கு, கூப்பிடாதீங்க அப்படி. இருந்துட்டு போகுது வைதேகி, நான் இனிமேல் உன்னை அப்படிதான் கூப்பிடுவேன். என்ன வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? மறுபடியும் சொல்றேங்க, அப்படி என்ன கூப்பிடாதீங்க. அப்படிதான் கூப்பிடுவேன். என்னம்மா என்ன சத்தம்? என்னப்பா இது கூட தெரியலையா? அண்ணன் ஏதாவது இது பண்ணிருப்பாரு, அதுதான் அண்ணி கத்துறாங்க. அப்பா நிக்கிறாரு அவர் முன்னாடி போய். மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நானே சொல்லிடுறேன். எனக்கு வைதேகின்னு இவ்வளோ அழகா பேர் வச்சிருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன லிங்கம்மா தான் கூப்பிடுவாரா? இது நியாயமா நீங்களே சொல்லுங்க மாமா. அட இதான் பிரச்சனையா? இதெல்லாம் இந்த வயசுல இருக்க வேண்டியதுதான். அடே என்னம்மா, இதெல்லாம் இந்த வயசுல இருக்க வேண்டியதுதான். நான் கூட கல்யாணம் ஆன புதுசுல, அதாவது என் முண்டாட்டிய மொத்தைய செல்லம்மா லிங்கம்மா தான் கூப்பிடுவேன். போங்க மாமா, நீங்களும் வேற. வாசது வா. என்ன ஒரு மாதிரியா இருக்கா? கையில என்ன பத்திரிக்கை மாதிரி தெரியுது? பத்திரிக்கை தான், வைதேவோட கல்யாண பத்திரிக்கை. ஓ, உன் முகத்தை தெரிஞ்ச சோத்து காரணம் எனக்கு இப்பதான்